குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா பயிற்சி 2.2. பயிற்சி எத்தனை இயற்கணிதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இயற்கணிதத்துல பயிற்சி 2.2 பார்க்குறோம். பக்க எண் 43. பக்க எண் எத்தனை? 43ல முதல் கணக்கு பாரு. பின்வரும் எண் அமைப்பினை நிரப்புக. புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோ. புக் இல்லாம சும்மா வெறுமனே வீடியோ மட்டும் பார்க்காத, சரியா? புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோ. புக்கில் 43வது பக்கம் எடுத்துக்கோ. 43வது பக்கத்தில் பாரு, பின்வரும் எண் அமைப்பினை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 9 - 1 என்ன கொடுத்துருக்காங்க? 9 கழித்தல் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா 9ல இருந்து இங்க அதுக்கு அடுத்து 98 - 21 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 9, 8, 7 987 - 321 எப்படி கொடுத்துருக்காங்க? 321 அப்படி கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ பாரு, 9ல 1 போச்சுன்னா எவ்வளவு? 8. அதுக்கடுத்து பாரு 98ல 21. 8ல 1 போச்சுன்னா 7. 9ல 2 போச்சுன்னா 7. புரியுதா? அதுக்கடுத்து பாரு, 7ல 1 போச்சுன்னா 6. 8ல 2 போச்சுன்னா 6. 9ல 3 போச்சுன்னா 6. அப்போ முதல் 8 ஒரு 8 இருக்கு. அதுக்கடுத்து 2 7 இருக்கு. அதுக்கு அடுத்தது 3 6 இருக்கு. அதுக்கடுத்து என்ன வரணும்? அப்போ 8 7 6. அதுக்கடுத்து என்ன வரணும்? 5. புரிஞ்சா? அப்போ இதுல ஒரு நம்பர் இருக்கு, இதுல 2 நம்பர் இருக்கு, இதுல 3 நம்பர் இருக்கு. அடுத்து எத்தனை வரணும்? அப்போ 4 5 வரும் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கலாமா? ஒரு யோசனை. அப்படி அடுத்தடுத்து வந்துட்டே இருந்துச்சுன்னா அதை கோயின்சைட் பண்ணி பார்க்கணும். இதுல ஒரு 8 இருக்கு, 7 இருக்கு, 6 இருக்கு. இப்ப அடுத்து 5 வரணும். அப்ப எத்தனை 5 வரணும்? இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, அடுத்து 4 வரணும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்க பாருங்க கணக்கு 9 8 7. அடுத்து என்ன வரணும்? 6. இங்க என்ன வரணும்? 4 3 2 1. இந்த அமைப்புல தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ பாரு, 6ல 1 போச்சுன்னா 5. 7ல 2 போச்சுன்னா 5. 8ல 3 போச்சுன்னா 5. 9ல 4 போச்சுன்னா 5. 4 5 வந்துருச்சா? அப்போ இதே மாதிரி நீங்க அடுத்த கணக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ கடைசியில பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 98. என்ன போடணும்? 9 8 7 6 5 கழித்தல் இங்க எத்தனை 4 இருந்துச்சுன்னா அடுத்து 5 4 3 2 1 அப்படிதானே கொடுத்துருக்காங்க. 98 76 5 கொடுத்துருக்காங்களா? என்னது? 98,765 கழித்தல் 54,321. இப்போ அதுக்கு அடுத்து பாருங்க, கழிச்சு பாரு. இப்போ இங்க நம்ம கணக்குப்படி என்ன வரணும்? 4 வரணும். அப்போ 5ல 1 போச்சுன்னா 4. 6ல 2 போச்சுன்னா 4. 7ல 3 போச்சுன்னா 4. 8ல 4 போச்சுன்னா 4. 9ல 5 போச்சுன்னா 4. இப்போ பாரு, 8 7 6 5 4. இப்போ ஒரு நம்பர் 2 3 4. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5 வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த அமைப்பு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பாரு, யோசிச்சு பாரு. அதுக்கு அடுத்து என்ன வரணும் சொல்லு பார்க்கலாம். 9 8 7 6 5. அடுத்த நம்பர் என்ன போடணும்? 5க்கு அடுத்து என்னது? 4. வெரி குட். அடுத்தது இங்க என்ன வரணும்? 1 2 3 4 5 வந்துருச்சு. இப்ப இங்க என்ன வரணும்? 6 6 5 4 3 2 1. இப்போ இத கழிச்சா என்ன வரணும்? இங்க பாரு, 1 2 8 7 6 5 4. அடுத்து என்ன வரணும்? 3. சரியா? அப்போ இதுல 1 2 3 4 5. அப்ப இங்க எத்தனை வரணும்? 6 வரணும். 1 2
2 3 4 5 6 6 3 வந்துச்சா எப்படி பாத்துறலாம் 4ல 1 போச்சுனா 3 5ல 2 போச்சுனா 3 6ல 3 போச்சுனா 3 7ல 4 போச்சுனா 3 8ல 5 போச்சுனா 3 9ல 6 போச்சுனா 3 கரெக்டா வந்துச்சா இப்போ இதுல நம்ம கூட்டல் கழித்தல் செய்யாம நம்ம என்ன செஞ்சிரலாம் இந்த மாதிரி நம்ம ரிலேட்டட் பண்ணி என்ன செய்யணும் கண்டுபிடிச்சு எழுதணும் புரிஞ்சா அதுக்கு அடுத்த கணக்கு பாரு ஒரு கம்பியின் நீளம் 12s அடுத்த கணக்கு இரண்டாவது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஒரு கம்பியினுடைய நீளம் 2s கம்பியினுடைய நீளம் 2s மொத்த நீளமே 2s அதை மடக்கி மடக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சமபக்க முக்கோணம் மாதிரி செய்யணும் இல்லாட்டி சதுரம் மாதிரி செய்யணும் சமபக்க முக்கோணம்னா எப்படி இருக்கும் இந்த 3 பக்கமும் சமமா இருக்கும் 3 முக்கோணத்துல 3 பக்கமும் சமமா இருக்கும் சதுரம்னா எப்படி இருக்கும் 4 பக்கமும் சமமா இருக்கும் அப்போ மொத்த நீளமே எவ்வளவு 12s அந்த கம்பியினுடைய அளவு அந்த கம்பியை தான் நம்ம வளைச்சு நம்ம போட போறோம் அப்பனா இது என்னது 12sனா சமபக்க முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குது 3 பக்கம் இருக்கு அப்போ சமபக்க முக்கோணத்தில் என்ன கேட்டிருக்காங்க பக்க அளவு கேட்டிருக்காங்க சமபக்க முக்கோணத்தின் பக்கம் பக்கம் எவ்வளவு 12s 12s ரெண்டாவது வகுத்தோம் 3 பக்கம் இருக்கு மூணாவது வகுத்தோம்னா என்ன வரும் 4 4 12 4s அப்ப பக்க அளவு என்ன வரணும் 4s அதே மாதிரி சதுரத்தின் பக்க அளவு என்னது 12s எத்தனால வகுக்கணும் 12 4ஆல வகுக்கணும் அப்போ 3 12 அப்ப என்ன வரணும் 3s அப்போ சமபக்க முக்கோணத்துக்கு 4s சதுரத்துக்கு 3s எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரிஞ்சுச்சா போட்டு பார்த்துக்கோ திரும்ப ஒரு தடவை போட்டு பாரு எல்லா கணக்கையும் நான் சொன்னதை மட்டும் இது பண்ணிக்க கூடாது நீங்க என்ன செய்யணும் அந்த கணக்கை திரும்ப நீங்களா வந்து என்ன செய்யணும் போட்டு பார்க்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும் அதுக்கு அடுத்த கணக்கு பாரு படங்கள் கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஸ்டாரா கொடுத்துருக்காங்க வட்ட வட்டமா கொடுத்துருக்காங்க அதுக்கு அளவு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுல அட்டவணை பாரு எத்தனை இருக்கு 4 இருக்கா 1 2 3 4 இதுல என்ன கொடுத்திருக்காங்க ஸ்டார் கொடுத்திருக்காங்க இந்த பக்கமும் 1 2 3 4 கொடுத்திருக்காங்க 1 2 3 4 இப்போ இங்க 4லயுமே என்ன வந்திருக்கு ஸ்டார் 4லயுமே என்ன வந்திருக்கு ஸ்டார் இதுக்கு எல்லாத்தையும் போட்டா எத்தனை கொடுத்திருக்காங்க கூடுதலே 32 கொடுத்திருக்காங்க அப்போ ஒவ்வொன்றும் எல்லாமே ஸ்டார் தான் அப்ப அதுக்கு ஈவனான மதிப்பு தான் கொடுக்க போறோம் அந்த ஈவனான மதிப்பு கொடுக்கல என்ன வரும் 32னா எத்தனை ஸ்டார் இருக்கு 4 ஸ்டார் இருக்கு அப்போ 32 4ஆல வகுத்து சொல்லி பார்க்கலாம் எத்தனை வரும் எத்தனை 4 32 சொல்லி பார்க்கலாம் 8 32 அப்போ ஸ்டாரினுடைய மதிப்பு என்ன 8 போட்டு பாரு பார்க்கலாம் 8 8 8 8 8 16 2 16 32 சரியா போச்சு அப்போ ஸ்டாரினுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வரிசையில பாரு இந்த வரிசையில இங்க ஒரு ஸ்டார் இருக்கு அப்ப இந்த ஸ்டாரினுடைய மதிப்பு என்ன 8 இந்த ஸ்டாரினுடைய மதிப்பு என்ன 8 மொத்தம் கூட்டுனா என்ன கொடுத்திருக்காங்க இங்க 30 வரணும்னு சொல்லியிருக்காங்க என்ன வரணும் 30 அப்போ 8 8 16 அப்ப 30ல 16 போச்சுன்னா எவ்வளவு கழிச்சு போட்டு பார்க்கலாம் 30ல 16 போச்சுன்னா 4 1 16 20 30 அப்ப 14 இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்மைலி போட்டிருக்காங்களா ஒரு ஸ்மைலி கொடுத்திருக்காங்களா
இப்போ இது ரெண்டும் ஒரே அளவு, ரெண்டும் ஒரே ஸ்மைலி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 14. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரணும்? 14 வரணும். அப்போ இங்கே என்ன போடலாம்? 7 போடலாமா? 7 7 போட்டோம்னா என்ன வரும்? கரெக்டாக வருமா? பார்க்கலாம், கூட்டி பார்க்கலாம். 8 7 7 14 15 15 7 22 22 8 30. சரியா வந்துருச்சா? அப்போ அதுக்கு அடுத்தது பாரு, இங்க 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்னாலே மதிப்பு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து இங்க ஒரு முக்கோணம், இங்க ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 36ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் எவ்வளவு? 36. அப்போ இங்க பாரு, மொத்தம் நமக்கு எவ்வளவு வரணும்? 36 வரணும். ஏற்கனவே நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம், 8 8 கண்டுபிடிச்சிருக்கோம். 8 8 16. அப்போ மிச்சம் எவ்வளவு? 0 20. அப்ப 20 16 36. சரி வந்துருச்சா? அப்போ 36னா மிச்சம் நமக்கு எவ்வளவு வேணும்? 20 வேணும். அப்ப இது ரெண்டும் ஒரே அளவா இருக்கு, என்ன போட்டா வரும்? அப்போ இங்க ஒரு 10 இங்க ஒரு 10 போட்டா சரியா போயிடுச்சா? அப்போ 8 8 16 26 10 36. கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ ஸ்டாருக்கு 8, ஸ்மைலிக்கு வந்து எவ்வளவு? 7, முக்கோணத்துக்கு எவ்வளவு? 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார் இருக்கு, ஒரு முக்கோணம் இருக்கு, ஒரு ஸ்மைலி இருக்கு, அடுத்து ஒரு ஸ்மைலி இருக்கு. சரியா? அப்ப இதுக்கு மதிப்பு எப்படி நீ கண்டுபிடிப்பன்னு பாரு. ஒவ்வொன்றுக்கும் போட்டு பாரு. முக்கோணத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 10. ஸ்மைலிக்கு எவ்வளவு? 7. இங்க ஒரு ஸ்மைலிக்கு எவ்வளவு? 7. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பாரு. 10 8 18 18 7 18 7 எவ்வளவு? 25 25 7 32. அப்ப இங்க என்ன வரணும்? 32. 7 14 24 24 8 32. சரியா போச்சா? அப்போ இந்த இதை வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இந்த லைன்ல இருக்குது என்ன வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க என்ன வரணும்? இங்க கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல என்ன வரணும்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு போடணும். இதை நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இதுல வந்து மிச்சம் உள்ள 2 கணக்கு என்ன செய்யணும்? நீங்க தான் போட்டு பார்க்கணும். இதுதான் ஹோம்வொர்க். சரியா? அதுக்கு அடுத்தது 4வது கணக்குக்காரு. இதே மாதிரி தான் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. 4வது கணக்குலையும் இதே மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்கப்பா. அந்த அட்டவணையை பாரு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கபடி விளையாடுறவங்களோட அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. ABCDEFGH வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ABCDEFGH வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? முதல் பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கை. முதல் என்ன கொடுத்துருக்காங்க? பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கை. அதுக்கு அடுத்தது வெற்றி பெற்ற போட்டிகள். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வெற்றி பெற்ற போட்டிகள். அதுக்கு அடுத்தது தோல்வி அடைந்த போட்டிகள். வெற்றி பெற்ற மொத்தம் பங்கேற்ற போட்டி, எத்தனை போட்டியில ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ அணி வந்து பாத்தீங்கன்னா 8 போட்டியில பங்கேற்றிருக்காங்க, 5 போட்டியில ஜெயிச்சிருக்காங்க, மிச்சம் கேன்னு கொடுத்துருக்காங்க. தெரியாதது என்ன நினைச்சிருக்காங்க? கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 போட்டி, 5 போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இங்க கேல எத்தனை வரும்? 8ல 5 போயிருச்சுன்னா எவ்வளவு? 3. அப்ப கேயுடைய மதிப்பு எவ்வளவு? கே ஈக்குவல் டு 3. அப்ப தோல்வி அடைந்த போட்டிகள் எவ்வளவு? 3. அதே மாதிரிதான் பிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சீல பாரு, மொத்த பங்கேற்ற போட்டிகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. வெற்றி பெற்றது 4, தோல்வி அடைந்த போட்டிகள் 6. இப்ப பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற போட்டிகள் 4, தோல்வி அடைந்த போட்டிகள் எவ்வளவு? 6. அப்ப மொத்த போட்டிகள் எவ்வளவு? 6 4 10. அப்ப n ஈக்குவல் டு மதிப்பு என்ன? 10. ஈஸியா தானப்பா இருக்கு இந்த கணக்கு, ரொம்ப ஈஸி. வெற்றி பெற்றது எவ்வளவு, தோல்வி அடைந்தது எவ்வளவு, மொத்தம் பங்கேற்றது எவ்வளவு. அப்ப எதை கூட்டணும் எதை கழிக்கணும் நீங்க தான் யோசிக்கணும். இப்போ
பங்கேற்ற போட்டி மொத்தத்துல இருந்து வெற்றி பெற்ற போட்டிகளை கழிச்சுட்டா தோல்வி அடைஞ்சது கிடைச்சிடும். இங்கே தோல்வி அடைஞ்சது 6, வெற்றி பெற்றது 4. அப்ப மொத்த போட்டி எத்தனை? 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10. அப்ப என்னுடைய மதிப்பு என்ன? 10. கண்டுபிடிச்சிருவீங்களாப்பா? இந்த கணக்கும் என்ன கணக்கு? ஹோம்வொர்க்கு கணக்கு தான். சரியா? இந்த கணக்கு என்னது? ஹோம்வொர்க்கு கணக்கு. இந்த 2 கணக்கையும் ஹோம்வொர்க்கா போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது கோபால் கண்ணனை விட 8 வயது இளையவன். கோபால் கண்ணனை விட 8 வயது இளையவன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க பாரு. அப்போ வயதுகளின் கூடுதல் எவ்வளவு? 30. வயதுகளின் கூடுதல் எவ்வளவு? 30. கர்ணனின் வயது காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. 2 பேர்த்தோட வயசையும் கூட்டுனா கோபால் கர்ணனை விட 8 வயது சின்னவன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? கர்ணன் பெரியவன், கோபாலு சின்னவன். அப்ப கர்ணனினுடைய வயது கேட்டிருக்காங்க.